முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவிக்கவில் இணைகிறாரா என்ற கேள்விக்கு தற்போது பதில் கூற முடியாது என கரூரில் சிபி விசாரணைக்கு ஆஜரான பின் தாவிக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் பேட்டியளித்திருக்கிறார். இதுகுறித்தான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவிகவில் இணைகிறாரா என்ற கேள்விக்கு தற்போது பதில் கூற முடியாது என கரூரில் சிபி விசாரணைக்கு ஆஜரான பிறகு தமிழக வெற்றிக் கழகத்தின் இணை பொதுச் செயலாளரான CTR நிர்மல்குமார் பேட்டியளித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவிகவில் இணைகிறாரா என்ற ஒரு கேள்விக்கு தற்போது பதில் கூற முடியாது என கரூரில் சிபி விசாரணைக்கு ஆஜரான பின் தாவிக இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தற்போது பேட்டியளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். செங்கோட்டையன் தாவிகவில் இணைகிறாரா என்ற ஒரு கேள்விக்கு தற்போது CTR நிர்மல்குமார் விளக்கம் அளித்திருக்கிறார். அவரது தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இது குறித்த முழு விவரங்கள் கிருஷ்ணமூர்த்தி. கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதமானது 27ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி முதல் விசாரணையில் ஈடுபட்டிருந்தனர். இதில் காவலர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள், வணிக கடை நிறுவனர்கள், உரிமையாளர்கள், காயமடைந்தவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர், தாவேகா நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் என பல்வேறு கட்ட விசாரணை மேற்கொண்டு வந்தனர். நேற்றும் இன்றும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், மாநகர பொறுப்பாளர் பவுன்ராஜ் ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இன்று 2ஆம் நாளான விசாரணையானது ஆஜராகிய நிலையில் 3 மணி நேர விசாரணைக்கு பின்னர் வெளியே வந்த இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் செய்தியாளர்கள் பேட்டியளித்தார். அப்பொழுது கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகளிடம் தாங்கள் பிரச்சார கூட்டத்தில் முன்னேற்பாடு பணிகள் மற்றும் நடந்த சம்பவங்கள் குறித்தும், சதி செயலில் ஈடுபட்டவர்கள் சந்தேகப்படும் சில நபர்கள் யார் யார் என பெயர் குறித்தும் சிபிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளோம். இது ஒரு சதி செயல் என்றும், இந்த சதி செயலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் நிச்சயமாக சட்டத்தின் முன்பாக தண்டிக்கப்படுவார்கள் என்றும், நேற்றும் இன்றும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த், தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் அர்ஜுனா, நான் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், பவுன்ராஜ் ஆகியோர் விசாரணைக்காக ஆஜராகியுள்ளோம். நாங்கள் எங்கள் தரப்பில் சிபிஐ விசாரணைக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் தந்துள்ளோம். எங்கள் தரப்பு விளக்கத்தையும் அளித்துள்ளோம். சதி செயலில் ஈடுபட்டவர்கள் இங்கு சுற்றி திரியலாம் என கூறினார். இது குறித்து மக்கள் மன்றத்தின் முன்பாக செல்லலாமே என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு தற்பொழுது சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது, அதனை வெளிப்படையாக சொல்ல முடியாது என்றும், மீண்டும் விசாரணைக்கு வருவார்கள், தாவேகா தலைவர் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொள்வார்கள் என்றும் கேள்வி கேட்டதற்கு, நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு தேவைப்படும் பட்சத்தில் நாங்கள் மீண்டும் ஆஜராகுவோம் என்றும், எங்கள் தரப்பு விளக்கத்தை தருவதாகவும் தயாராக உள்ளோம் என்றும் தெரிவித்தார். மேலும் வரும் 27ஆம் தேதி அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேகாவில் இணைவதாக கூறப்படுகிறது என்று கேட்ட கேள்விக்கு அவர், விஜய் காலதாமதமாக வந்ததோ இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது என்று கேள்வி எழுப்பியதில், உங்களுக்கு அது தெரியும் என்று, ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து செல்வதற்கும் 1 மணி நேரம் ஆகிவிடும். இருசக்கர வாகனங்கள், கார்களில் அதிக அளவில் வந்தனர். நாங்கள் எங்களது தன்னார்வலரை கொண்டு கட்டுப்படுத்த முயன்றும் முடியவில்லை. தற்பொழுது மக்கள் சந்திப்பு குறிப்பிட்ட மண்டபத்தில் நடைபெறுகிறது. மீண்டும் திறந்தவெளி இடங்களில் நடைபெறுமா என்று கேட்டபோது, இது குறித்து கட்சி தலைமையில் நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்த பின்னர் தெரிவிக்கப்படும் என்றும், தற்பொழுது அது குறித்த இங்கு கூற தேவையில்லை, சதி செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று அப்பொழுது கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.